அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பாதையில் செய்த சில ஊழியங்களை, அவர் நிறைய அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்தாரு. ஆனா ஊழியன் செய்ய வந்தேன் என்று சொன்னார் அல்லவா, அதை புரிந்தாதான் என் வாழ்க்கை அவர் செய்த ஊழியத்திற்குள் இருக்கிறதா இல்லையா என்று புரியும். பாருங்க, ஆண்டவருடைய அந்த அவர் வானாதி வானங்களை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒரு குஷ்டரோகிய தொட்டு சொஸ்தமாக்குகிறார். அல்லேலூயா. அவர் எந்த அளவாக தன்னை அந்த தேவகுமாரன், நான் தான் காட் என்கிற அந்த நிலைமையில் இருந்து நான் ஊழியம் செய்ய வந்தேன் என்கிற அந்த வார்த்தைக்குள் தன்னை உருமாற்றி குஷ்டரோகியை தொடுறார். ஆனா இந்த குஷ்டரோகிங்க பொதுவா மற்றவர்கள் தொடுவதற்கு சம்மதிக்க மாட்டாங்க, தள்ளி தள்ளி போயிருவாங்க. நமக்கு எல்லாம் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த குஷ்டரோகியை தொடுறாரு. தொடர்ந்து சும்மா தொட்டதில்லை, அவனை கட்டி பிடிச்சிருப்பாரு. இல்லைன்னா அவனை, நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா என்று அவனுக்கு புரிய வைக்கும்படியாக பல காரியங்கள் அங்கே நடந்திருக்கும். அதனால்தான் அவன் ஆண்டவருடைய அருகில் வந்து நின்று ஆண்டவருடைய தொடுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான்.